டிஜிடெக்கில் கிளஸ்டர் மென்பொருள் கோப்பை நகலெடுக்க, முதலில் உங்கள் டிஜிடெக்கை லேப்டாப்புடன் பிரிண்டர் கேபிள் மூலம் இணைக்கவும். சரி, இப்போது நாம் உதவி பொத்தானை 2 வினாடிகள் அழுத்த வேண்டும், பின்னர் அமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். பொத்தானை அழுத்தவும். சென்று எனேபிள் மாஸ் ஸ்டோரேஜ் சென்று என்டர் ஐ அழுத்தவும். இப்போது நீங்கள் கோப்பை மற்றும் கோப்புறையை பிரித்தெடுக்க வேண்டும். சரி, அனைத்தையும் பிரித்தெடுக்கவும் என்பதை கிளிக் செய்க. இப்போது இந்த கோப்புறையை நகலெடுக்கவும். அதை உங்கள் டிஜிடெக்கில் ஒட்டவும். இப்போது உங்கள் மெட்ரோசெட் மென்பொருள் பதிப்பை சரிபார்க்க, பயன்முறை பொத்தானை அழுத்தவும், பின்னர் உங்கள் பற்றவைப்பு விசையை இயக்கவும். இப்போது நமது டிஜிடெக் ஐ ஓபிடி போர்ட் கப்ளர் உடன் இணைப்போம். இங்கே நீங்கள் OBD2 இயந்திரம் எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம். சரி, இப்போது நாம் என்டர் ஐ அழுத்தி பிளைனிங்க்கு செல்லும். லாக் செய்வதில் 3ஆவதில் கொத்து எழுதப்பட்டிருப்பதைக் காண்போம். கிளஸ்டரில் என்டர் ஐ அழுத்துவோம். பின்னர் மீண்டும் என்டர் ஐ அழுத்தவும். இங்கே அது வரும் பாதை இல்லை. பின்னர் மீண்டும் உங்கள் என்டர் பட்டனை அழுத்தவும். இங்கே எப்பேமேல் கிளஸ்டர் போல்டர் இருப்பதைக் காணலாம். அதை நாம் லேப்டாப்பிலிருந்து ஒட்டியுள்ளோம். பின்னர் மீண்டும் இந்த கோப்புறையில் என்டர் ஐ அழுத்தவும். கோப்பு இங்கே உள்ளது. கிளிக் செய்து மீண்டும் இந்த கோப்பில் உள்ள என்டர் பட்டனை அழுத்தவும். ஒளிரும் தொடங்கிவிட்டது. மீண்டும் புல் பிளைனில் கிளிக் செய்வோம். ஒளிரும் செயல்முறை இப்போது தொடங்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் பார்க்க முடியும் என, ஒளிரும் செயல்முறை முடிந்தது. மொத்த ஒளிரும் நேரம் 2 நிமிடங்கள் 54 வினாடிகள். இவ்வாறு செய்தி எழுதப்பட்டுள்ளது. தொடர எந்த விசையையும் அழுத்தவும். எனவே என்டர் பட்டன் ஐ அழுத்துவோம். எனவே மீட்டர்செட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஐ மீண்டும் பார்ப்போம். இப்பொழுது நாம் முன்பு மீட்டர்செட் பதிப்பை சரிபார்த்தது போல, மீண்டும் பயன்முறை பொத்தானை அழுத்தி பற்றவைப்பு விசையை இயக்குவோம். எனவே மென்பொருள் புதுப்பிக்கப்பட்டது என்று நீங்கள் காணலாம்.